இத வந்து நல்லா தல முழுக்கவே வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா, அதுல கருவேப்பிலை இருக்கு, செம்பருத்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. வெறும் மருதாணி ஒத்துக்காதவங்க கூட இத தாராளமா பயன்படுத்தலாம். மருதாணிய பயன்படுத்தி நாம போட்டுக்கக்கூடிய மருதாணி டை. இந்த மருதாணி டைங்கிறது ரொம்ப 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 இயற்கையானது. நல்லா அந்த அரைச்ச மருதாணிய எங்கெல்லாம் நரமுடி இருக்கோ, அங்கெல்லாம் நாம வந்து பூசிக்கலாம். உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. நான் வேற என்னங்க செய்யலாம் அப்டின்னா, அவங்களுக்கு இன்னொரு டை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு இரும்பு சட்டி ஒண்ணு எடுத்துக்கோங்க. கரும் துளசி பொடி, கருவேப்பிலை பொடி, செம்பருத்தி பொடி, அவுரி பொடி, மருதாணி பொடி, கடுக்காய் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா காஃபி டிகாஷன் இருக்கு இல்லீங்களா? இதுக்கு வந்து நீங்க இன்ஸ்டன்ட் காஃபி வந்து பயன்படுத்தாம, நம்ம ஃபில்டர்ல போடுவோம் இல்லையா? அந்த ஃபில்டர்ல போட்ட நல்ல ஃபர்ஸ்ட் டிகாஷனா இருக்கணும். கெட்டியான டிகாஷன். அத வந்து நாம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு எடுத்துக்கணும். இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த இரும்பு பாத்திரத்துல பொடி. அத எல்லாத்தையும் நல்லா கலந்துகிட்டு, அதுல என்ன பண்ணணும்? இந்த டிகாஷன ஊத்தி பேஸ்ட் மாதிரி நாம தயார் பண்ணணும். கடுக்கா நாம சேர்த்திருக்கோம். இந்த நிறத்தை முடியில ஒட்ட வைக்கிறதே வந்து இந்த கடுக்காய் தான் செய்யும். அதனால இது ரொம்ப நாளைக்கு இந்த டை வந்து நம்முடைய தலையில பிடிச்சிருக்கும். காலையில எழுந்த உடனே இது எந்த டை நீங்க பயன்படுத்துறதா இருந்தாலும் முடியில எண்ணெய் பசை இருக்கக்கூடாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது ஊற விடணும். அந்த முடிய நல்ல இளம் சூடான நீர்ல தான் அலசணும். ஷாம்பு போட்டு அலசக்கூடாது. அதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும்.